ஸோ ஹாய் கைஸ், நான் தான் அவங்க சரி. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்டோட லோன் உல்ஃப் டூயல் போட போகிறோம். ஸோ 1v1 தான், வேறு எதுவும் இல்லை. ஸோ ஒரே ஒரு மேட்ச் தான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கைஸ். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா அங்கே என்னாச்சுன்னா, ஏதோ மைக்ரோஃபோன் ப்ராப்ளம் ஆகி டீம் அப்பில் இருக்கும்போது மைக்ரோஃபோன் ஒர்க் ஆகலை. ஸோ அதனால் நான் தனியாக வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். கவலையே படாதீங்க, மேட்ச் ஸ்டார்ட் ஆக உடனே உங்களுக்கு வாய்ஸ் வந்துடும். நம்ம கேம்ஸ் இதுதான் இதுக்கு மேலே நம்ம அவன் என்ன சொன்னான்னா, ஸ்னைப்பர் மட்டும் வேணான்ட்டான். ஸோ நம்ம இதை மட்டும் தான் எடுக்க போகிறோம். வாங்க அடித்து தம்சம் பண்ணிடுவோம். அவனை ரைடன் போட்டு வந்துட்டேன். ஆல்ரெடி கோல்டு. என் வீடியோலாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும், அது ரெகுலராக பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம கோல்டுன்னு இருக்கான். ஐயோ அடிக்கிறானே. பொசுக்குன்னு அடிச்சிட்டாங்க. என்ன பண்ணுறேன்னே தெரில. அவனை வர விட்டார்லாமா? ஒழிஞ்சுப்போம். என்ன கைஸ், நம்ம ஏற வேண்டியது நம்ம வந்துடும் போல கைஸ். நம்மகிட்ட வர இது வரல. அவ்வளோதான், பைப்பில் சிக்கி விட்டோம். முடிச்சிட்டோம்ல. ஓடிய மூட்டை போடும் மீஸ், ஓடு. ஸோ இந்த ஒரே ஒரு மேட்ச் தான். ஸோ மிஸ் பண்ணாமல் அப்படியே பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க சரியா? ஒரு மேட்ச் தான், ஃபுல்லாக பாருங்கள். நம்ம எனக்கு டாமினேட் பண்ணி ஜெயிச்சிடணும்னு நினைக்கிறேன். பாருங்கள், நம்ம கொடி பறக்குதா? ஒரு இது கொடுக்கணுமா, ஹிண்ட் மாதிரி. ஐயோ, நமக்கே போட்டோம். இது வேறு அடிக்கடி ஒரு மிஸ்டேக் ஆகும். அவ்வளோதான் கிஷ், பாருங்க, அவ்வளோதான். அவர் என்ன கண்ணு எடுப்பார்? எஃப்எஃப் நைஃப். ஏங்க இதெல்லாம் ரொம்ப அநியாயங்க. எஃப்எஃப் நைஃப்லாம் எடுக்கக்கூடாதுங்க. அது ஒரு மாதிரி ஒரு அன்ஃபேராக இருக்குங்க. எஃப்எஃப் நைஃப் ஒன் ஷாட்டு. நான் அவங்ககிட்ட லோன் ரூல்ஸ் ஆடும்போதுலாம் சொல்லுவேன், எஃப்எஃப் நைஃப் எடுக்காத எனக்கு வராது. அதை வச்சிங்கன்னா அவன் இப்படி பழி வாங்குவான். நான் சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. இப்போ நான் க்ளோவால் போட்டேன், ஒரு யூஸும் இல்லை. அதுவே எனக்கு நல்லா தெரியும். ஐயோ இங்கே தான் இருக்கானா? வழியே இல்லை வீசுமா. ஐயோ ரைட்லேயே அந்த போக போட்டேன். என்ன நின்றுட்டான் ஒரு செகண்ட். பரவாயில்ல விடுங்க, நமக்கு இல்லை. பைபிள் ஷாக் ஆகிட்டான். நான் பண்ணிகிட்டு இருக்கேனோ. ஓகே வாங்க கேஸ். அந்த எஃபோர்ட் டைப்லாம் எவன் தான் கண்டுபிடிச்சாங்க? இல்லை எனக்கு புரியலையே. நான் போடுறது ஒன்றுமே கண்டுட்டு அது தெரிஞ்சு இப்படி பண்ணுறான்னா, எனக்கு தெரிஞ்சு ஏதோ ட்ரோகம் மூவ்மெண்ட் பண்ண போகிறான். அது மட்டும் கன்ஃபார்ம். இல்லை நம்ம பண்ணிடுவோமா? சரி விடுங்க, நமக்கு ட்ரோகம் மூவ்மெண்ட்லாம் அவ்வளோ பண்ணுறதுலாம் இல்லை. ரொம்ப டைம் இல்லை, மேட்சை டக்குன்னு முடிக்கணும் தான் பண்ணுவேன். ஏதோ போடுறான் பாருங்க, தெரியாதாங்க இவனை பற்றி. இருங்க, இவன் என் ஃபோன் இப்போ காலி பண்ணிடும். அடா பாவி, ஐயா ட்ரோகத்தை கையில் எடுத்துட்டாடான். சரி ஒரு லைக்கு போட்டு விடுவோம். வீடியோலேயே துரோகம்லாம் போடுறான். இருங்க, இவனுக்கு ஒன் டாப் தான் சரி விட்டு விடும். அவ்வளோதான் கேஸ். இதான் நம்ம காம்போ உட்பெக்கர் டெசர்ட். ஒன் டாப் தான் அடிக்கணும் இது. ஆனால் அவன் அழுத்தி பிடிச்சிருவானே, அதான் ஒரு இது.
கைஸ் இருக்கான். ஐயோ எங்கே இருக்கான்? வெயிட் பண்ணுறான் போல. ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டா விட்டு மாசா கிட்டா கொடி போடு கைஸ். பாவன் தலைவர் கடுப்பாயிட்டாரு. மறக்காமல் அவன் என்ன சொல்கிறான்னு கேளுங்க. இந்த மேட்ச் முடிஞ்ச ஒரு கேட்டுட்டு தான் போகணுங்க. கேட்காமலாம் போனீங்கன்னா அவ்வளோதான். இங்கே தான் இருப்பான் எனக்கு தெரிஞ்சு. ஐயோ என் கணக்கு மிஸ் ஆயிடுச்சுங்க. அவன் இல்லையே. சின்னமாக வெயிட் பண்ணுவோம். ஓய் பாய் இங்கே இருக்கான். அவ்வளோதான் யூஸ் நம்ம மண்டாடிடலாம். ஓயா வாருங்க வெரி ஒரு ஈஸ். ஸோ கைஸ் எங்கே அவன் இன்வைட் கொடுப்போம் உறவனான்னு தெரியலையே. ஸோ கைஸ் மறுபடியும் அதே பிரச்சனை. டீமில் இருந்தனால நான் பேசினது எதுவுமே கேட்கல. அவனை இன்வைட் கொடுத்து கேட்குறேன், என்னடா இவ்வளோ மொக்கையாக தோத்துட்டேன்னு கேட்டேன். என்னடா நீ தோத்துட்டு இப்படி பேசுகிறேன்ட்டான். அவன் வேணும்னே என்னடா இப்படிலாம் பாட்டு மாதிரி ஆடுறேன்னா. ஸோ அவ்வளோதான் கைஸ். அதுக்கப்புறம் அப்படியே பேசிட்டு நாங்கள் ஒரு 2-3 மேட்ச் லோன் உல்ஃப் ஆட்டு அப்படியே முடிச்சிட்டோம். ஸோ இந்த 1v1 கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரியா. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருவீங்களா? நம்பி சொல்கிறேன், போட்டுருங்கண்ணே. ஸோ கைஸ் டாட்டா பாய் பாய், see you guys.